உங்களுக்கு? எனக்கு ரிலீஸ் ஆகலைன்னா இவங்க வந்து அப்புறம் நாங்கள் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவோன்னு. அவங்களுக்கு என்ன மாதிரி ஆகும், திரும்பி அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க இன்னும் பார்க்கல. நேற்று தொட்டிருந்தா அது வேறு மாதிரி போயிருக்கும். இன்றைக்கி தொட்டோன்னு வைங்களேன், டோட்டல் தமிழ்நாடே வந்து கொந்தளிக்கும். ஏன்னா அவர் வந்து இப்போது தலைவராக மாறிட்டார், தளபதியிலேருந்து தலைவராக மாறிட்டார். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து தான் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா கூட அது பெரிய புரட்சியாக மாறும். இந்த தடவை வந்து இது பெரிய இஷ்யூ ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தான் பின்னடைவு கொண்டு போகுது. அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும். ஒன்றும் இல்லை, டிலே ஆகுதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது யாரையும் பயமுறுத்த முடியாது. இது வந்து இப்போ அவங்க பயமுறுத்துறன்றப்ப அவங்க பயந்துட்டு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதனால டிலே அவங்களுக்கு தான் பயம், எங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் வந்து எப்படி சொல்ல, இந்த மொமெண்ட் எங்களை என்ஜாய் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம். இங்கே வரல, இதுவரை ஒன்றும் கொண்டு வந்துட்டானுங்க. மோடி பொங்கல்னு ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் திராவிட பொங்கல்னு ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. ஓகேவா? ஸோ இவனுங்க அவன் கட்சி ரீதியாக வந்து ஒவ்வொரு பொங்கலும் கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு தமிழர் பொங்கல் தான். எங்கள் தமிழ் திருமகன் எங்கள் அண்ணன் விஜய் என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி நாங்கள் எங்களோட தை பொங்கலை நாங்கள் கொண்டாடிக்கிறோம். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னே தோணலை. எவ்வளோ ஆசையாக நாங்கள் வந்தோம் தெரியுமா? இன்றைக்கி வந்து படம் வந்திருக்கோம், இன்றைக்கி தேட்டரே ஜேன்னு இருக்கோன்னு நினச்சோம். நாங்கள் அவ்வளோ இது ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்த இப்போ காலியாக இருக்கும்போது எவ்வளோ ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் தெரியுங்களா? நானும் விஜய் தொண்டன் தான். வண்டியில் கொண்டு ஃபுல்லாக ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் நான். எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரில. இவர் அரசியல் வர்றதுனால இவர் படம் வரக்கூடாதுன்னா என்ன சொல்லுங்கள்? இவர் வந்து இப்போ வராருன்னா இவர் வந்து நாங்கள் ரசிகரோட படத்துக்காக தான் வரோம். கட்சி மூலிமா ஒன்றும் நாங்கள் வரல, ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் வரோம். இவர் படம் எடுத்திருக்காருன்னு இவரை பிடிக்காதவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்களாட்டுக்கு. அதனாலே படம் வந்து வர மாட்டேங்குது. இவர் படம் ஓப்பன் பண்ணால் மட்டும் இவரை மட்டும் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. எதனாலேன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் ரொம்ப தர்ம சங்கடங்களாக இருக்குது. ஆமாம், அது கன்ஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி நான் எங்கே போனாலுமே எனக்கே பர்சனல் ப்ராப்ளம்லாம் நிறையா பண்ணுறாங்க. வண்டியில் கொடி வச்சுருந்தா கூட தப்புங்கிறாங்க. அதே மாதிரி செல்லு பின்னாடி வச்சுருந்தா தப்புங்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களே ரொம்ப இது பண்ணுறாங்க. சரிண்ணா, இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் மேலே ஹியரிங் போட்டுட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும்னு தோணுதா உங்களுக்கு? எனக்கு ரிலீஸ் ஆகலைன்னா இவங்க வந்து அப்புறம் நாங்கள் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவோன்னு. அவங்களுக்கு என்ன மாதிரி ஆகும், திரும்பி அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க இன்னும் பார்க்கல. பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பயப்படுவாங்க. பயந்துட்டு தான் இப்போ ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் இந்த தேர்தலை சந்திக்கும் போது நானே இப்போ இந்த எஸ்ஐஆர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேணும்னு சொல்லிட்டு போய் நான் என் ஊரில் போயிட்டு 500 கிலோமீட்டர் போயிட்டு நான் எஸ்ஐஆர் அப்ளை பண்ணிட்டு வரேன். எனக்கு ஓட்டு வேணும் விஜய்க்காக. என் உயிரே விஜய் தான். விஜய்க்காக நான் போடணும் ஓட்டு. அதே மாதிரி என் ஒய்ஃபும் போடுறேன்னு சொல்லிட்டு புதுசாக எழுதி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் வந்து ஆட்சி மாறணும், மாறினாதான் வாழ்க்கை பிறக்கும். நானே வந்து டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஆனால் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன் நான். இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அரசியலில் அப்படின்றாங்க. ஸோ இந்த படத்தை அரசியலில் முடக்கிறதுக்காக இந்த படத்தை முடக்கலாம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இவரை வந்து அந்த கஷ்டங்களுக்கு கொண்டு வந்துறாங்க. அவங்களை வந்து இந்த படத்தை மூலிமா தான் இவர் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அவ்வளோ காசு எடுக்கிறக்காக தான் படம் எடுப்பாங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக தானே எடுப்பாங்க. லாஸ்ட் மூவி அதுவும். இதெல்லாம் ரொம்ப வந்து இவங்க சதி திட்டம் நட்டுறது தான், அரசியல் சதி திட்டங்கள் தான் இது எல்லாமே. ரிலீஸ் ஆகலைனாலுமே அவங்க திரும்பி வன்முறையை சந்திப்பாங்க. இளைஞர் சமுதாயம் என்ன நடக்கும்னு அவங்க சந்திப்பாங்க. வார்னிங்லாம் இல்லை, அவங்களே சந்திப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். 26 சந்திப்பாங்க, தேர்தலில் சந்திப்பாங்க. அவங்க இன்னலுக்கு என்ன ஆகுவாங்கன்னு தெரியும், சந்திப்பாங்க. எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் தை பொங்கலுங்கிறது அவர் பொங்கல் மாதிரி இருக்கணும். இந்த பொங்கல் 2026 பொங்கல் வந்து விஜயோட பொங்கலாக இருக்கணும்னு நான் மனமார்மாக நினைக்கிறேன். நான் இப்போ ரிலீஸ் ஆகிறதோட எனக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதை விட எனக்கு இன்பமாக இருக்கும். இந்த ஆமாம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். 2500 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டிக்கெட்டு எனக்கு வேணும், அவ்வளோதான். விஜய் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும், கடைசி படம் பார்த்தே ஆகணும். சரி, நான் இந்த பொலிட்டிக்கல் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
அவங்க வந்து இவர் வந்து நல்லது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு. அவங்க வந்து சதி தீட்டம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவர் வந்தால் இதெல்லாம் மாற்றிடுவாங்களோ, கொள்ளையடிக்க முடியாதோன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். பயம்தான். பயந்துருந்தா இந்நேரம் ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த தேட்டர் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் நீங்களே. எனக்கே வருத்தமாக இருந்துச்சு, அதனால தான் உள்ளே வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஆக்சுவலாக அந்த சென்சார் போர்டில் நியூஸில் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தார். மீதி 4 பேரும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 10:30 மணிக்கு தீர்ப்புலேயும் வந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க. இதையும் மீறி மேல்முறையீடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு விஷயம் கதைக்குள்ளே இருக்குன்றது அவங்களுக்கும் புரியுது, எங்களுக்கும் புரியுது. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா யாரை பாதிக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குன்றதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தலைவா படத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ எல்லாம் பேசி சரி பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை வந்து இது பெரிய இஷ்யூவாகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தான் பின்னடைவை கொண்டு போகுது. அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் போக போகுதுன்றது அவங்களுக்கு இன்னும் புரியலை. 2026 கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருக்குது. அதுக்கு இவங்களே அடித்தளந்துட்டு எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு படிக்கட்டை அவங்க எங்களுக்கு உருவாக்கி தராங்க. வெற்றி படிக்கட்டை எதிராக இருக்கிறவங்க தான் எங்களுக்கு உருவாக்கி தராங்க. அதில் மட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவங்க என்னங்க எங்களை அச்சுறுத்துறது? ஏங்க நீங்கள் வேறு. ஒரே விஷயந்தான், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஷோன்னா இந்த இடம் இப்படி இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். இந்த ரோடே பிளாக் ஆகிருக்கும். எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நாங்கள் எல்லாம் அமைதி. அதாவது விஜய் ஒரு விஷயம் சொன்னதை தான் திருப்பி நான் சொல்கிறேன். உசுப்பேத்திரத்தில் உம்முன்னும் கடுப்பேத்திரத்தில் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போவோம். அவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அமைதியாக போயிட்டு ஜாலியாக இருப்போம். என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் சரி, ஏன் தளபதி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனால் என்ன, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம், அதுவெல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன, அது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மன வருத்தம் தான். ஆனால் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் சரி, முதல் ஷோ நாங்கள் தானே பார்க்க போகிறோம். எதிர்ப்பு தெரிவித்தவங்கள வந்து பார்க்க போகிறாங்க கிடையாது. எங்களுடைய ஆதரவு எப்பயுமே தளபதிக்கு உண்டு. கண்டிப்பாக பயமுறுத்த முடியாதுங்க. நான் இப்பயும் சொல்கிறேங்க, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி பயமுறுத்த முடியாது. கண்டிப்பாக முடியாது. இளைஞர்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது, சரிங்களா. ஆக்சுவலாக பயந்தவங்க யாருன்னா, ஒரு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. உயர்நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடி போகிறீங்கன்னா எதுக்கு போகணும்? சரி போகட்டும், எதுக்காக மேல்முறையீடு போகிறீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பயம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேர்தலில் கண்டிப்பாக பெரிய அடி வாங்குவோன்ற பயம் யாருக்கு இருக்கோ அவங்க பண்ணுற வேலை தான் இது. ரிலீஸ் ஆகாமல் போகாது, ரிலீஸ் ஆகும் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. எவ்வளவோ சமாளிச்சுட்டு வந்துட்டோம், இதையும் சமாளிப்போம். எங்களால் முடியும். வெயிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்தை விட எதிர்பார்ப்பை ரொம்ப கூட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுற விஷயத்தினாலேயே எதிரியாக இருக்கவங்க கூட என்னடா இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன்னு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் சரி அன்றைக்கி கண்டிப்பாக அது வெற்றி தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே தான். ஏன்னா யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. தலைவர்னாலே மாசாக இருக்கும், அதுவும் கடைசி படம் வேறு. எப்பவுமே வந்து விஜய்னாலே காம்படிஷன் வந்து ஒன்லி அஜித் மட்டும்தான். அது கூட யார் வந்தாலும் சரி அது வந்து ஒரு 0 தான். அது எப்பவுமே வந்து தலைக்கு ஈக்குவலான இது யாருன்னா அது தளபதி தான். இது 2 வந்தால் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஒரு சென்னை மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இருந்தால் தான் வந்து ஐபிஎல்லோட ஃபைனலே வந்து கெத்தாக இருக்கும். நம்ம வந்து சென்னை ஆர்சிபிலாம் வந்துனீங்களேன், இல்லை ஆர்சிபியோ இல்லை கிங்ஸ் 11 பஞ்சாபோ ஏதோ வந்துனீங்களா, எப்பவுமே தெரியும் சிஎஸ்கே தான் அடித்து தூக்குன்றத. அந்த மாதிரி தான் இப்போ வந்து சிஎஸ்கேவும் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபோ இல்லை வந்து டெல்லி டேர் டெவில்ஸோ இந்த மாதிரி வந்து மோதுற மாதிரி இருக்குது. தளபதி கூட வந்து இதெல்லாம் வந்து வர்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஆக்சுவலி வரதே வந்து 2-3 நாளாக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணாமல் விட முடியாது, பட் ரிலீஸ் ஆகும். என்னென்னா ஒரு 2 நாள் தள்ளி போகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி தலைவரை வந்து அதாவது முன்னே இருந்தது வேறு. அதான் இந்த டைலாக்லேயே ஒன்று வருது, நேற்று தொட்டிருந்தா அது வேறு மாதிரி போயிருக்கும், இன்றைக்கி தொட்டோன்னு வைங்களேன்
டோட்டல் தமிழ்நாடே வந்து கொந்தளிக்கும். ஏன்னா அவர் வந்து இப்போது தலைவராக மாறிட்டார், தளபதியிலேருந்து தலைவராக மாறிட்டார். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து தான் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா கூட அது பெரிய புரட்சியாக மாறும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் சும்மா அந்த மதராஸில் வந்து சும்மா அந்த படத்தில் வந்து புரட்சின்றது அது வேறு. உண்மையான புரட்சியே வந்து இன்றைக்கி நாளைக்கு தெரியும். ஏன்னா இங்கே நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஎஸ்கே பேனர் கூட கிடையாது, வராது. வரவன் வச்சாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி போகும். அதே நான் சொல்லிடுறேன். நான் எப்பயுமே வந்து தளபதி தான். அவர் வேறு லெவலில் போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து அவரை தொடாமல் நீங்கள் வந்து, அதாவது என்னென்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து பாம்பு வந்து ஒரு வாட்டி தொட்டுட்டுனீங்களேன் அது வந்து விடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் தளபதி தொடாமல் நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தளபதி வந்து ஸ்ரீநாதன் இதுக்கப்புறம் எதுனாதீங்க, அவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. அது வந்து நம்ம பாலிடிக்ஸாக பேசணும்னா விஜயகாந்த் மாதிரி ஏதாவது ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வைக்க மாட்டாங்கன்ட்டு. அவர் எதுக்காகனா, நம்ம எதனா ஒன்று பேசினா அது வேறு மாதிரி கண்டென்ட் பண்ணுவாங்க. அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது நல்லது வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க, கெட்டது வந்தால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான விக்ரம் ஃபேனு. தலைவர் எப்போ அரசியலுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே ஓகே ரைட்டு, நம்ம ஓட்டு தலைவருக்கு தான் அதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நானும் அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எனக்கு டிக்கெட் கிடைக்குமா இல்லைன்னு கூட தெரியல, அவ்வளோ இதுவாக போயிட்டுருக்கு. பட்டு ஃபஸ்ட் ஷோ தலைவர் தான். இதுக்கப்புறம் அவருடைய இதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பொங்கலுக்கு? ஏன்னா படம் போஸ்ட் பண்ண ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, கோர்ட்லேயே ஆர்டர். நாளைக்கே வந்தாலும் வந்து அது தளபதி பொங்கல் தான். அது நாளைக்கு வந்தாலும் மொத்த தேட்டரும் சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க, 50-50 சொல்கிறாங்க. நீ 50 இல்லை, நீ 70 போட்டால் கூட அது வெறும் காலி சேராக தான் இருக்கும். ஒரு ஷோ ஓடும், 2வது ஷோ அவனே முடிவு பண்ணுறான், தேட்டருக்கானே முடிவு பண்ணுறான். எப்பா நம்மளை வந்து சும்மா யாரை வந்து நாளைக்கு நானே இருந்தாலும் சரி, எனக்கு 10 ரூபா வரணும் தான் பார்ப்பேன் கண்டியா. எனக்கு இதில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 500 பேர் நின்றுட்டுருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு அந்த படம் தான் போடணும், வேறு வழி கிடையாது. என்ன சார் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ஓட்ட போகிறாங்கன்னா நான் யாரும் கிடையாது, எல்லாருமே வந்து காசுக்காக தான் இதுன்றாங்க. ஓடாதுன்னு நான் சொல்ல வரல, இப்போ ஓடாது அவ்வளோதான். ஒன்று அப்படியே போட்டாலும் சரி, அது வந்து எந்த ஓடிடியில் எப்போ வரும்னு உங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் சொல்ல விரும்பலை. படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து நாளைக்கே போட்டாலும் தலைவர் தான். படம் ஆல்வேஸ் அது வெற்றி ஆயிடுச்சு. கடைசி படம் பார்க்காதவங்க கூட என்ன தர பண்ணுவாங்க, நான் இன்னும் பார்க்கணும். ஆக்சுவலி வந்து இப்போது என்னென்னா எஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது வந்து நாளைக்கு நீங்கள் பார்த்துறீங்க. நாளைக்கு இதே டைமில் நான் இந்த சைடு வரேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நாளைக்கு திருவிழாவாக இருக்கும் போது நம்ம தலைவர் தான். ஓகேவா? எஸ்கே வந்தான்னா ஓரமாக ஒதுங்கிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஃபேன் ஆக்சுவலாக நீங்கள் படம் வராதே எங்களுக்கு பெரிய டிசப்பாயிண்ட்டு. சும்மா நான் அப்படியே போயிட்டு இந்த சைடு வரலான்னு பார்த்தேன், வரும்போதே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட். பார்க்கும்போது சரி உள்ளே போய் பார்க்கலாம். நேரம் யோசிச்சு பாருங்க, படம் முடிஞ்சு இந்த இடமே அப்படியே ஒரு க்ரௌடாக அப்படியே ஒரு மாதிரி அலப்புற கிளப்பிட்டு ஒரு மாதிரி காபரா கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இப்போ இல்லை, ஒரு மாதிரி சும்மா ஒரு மாதிரி எம்டியை பார்த்து பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இதாகுது. எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ரொம்ப பேடாக தான் ஃபீலாக இருக்குது. ஓகே, யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இது ஓகே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஏறிங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ எனக்கு தெரில ஆக்சுவலாக இது எப்படி. நிறையா விஷயம் நடக்குது இப்போ, யோசிச்சு பாருங்களேன். நிறையா விஷயத்துக்கு இப்போ கேஸ்லாம் அப்பீல் பண்ணுறாங்க. இந்த எப்படி சொல்கிற கோர்ட் அந்த எல்லாமே வந்து சிலதுக்கெலாம் வந்து டக்குன்னு முடிக்கிறாங்க. இது எதனால? மேபி இதை காட்டிலும் நெசசரி கேசஸ் இருக்கலாம். பட் இது வந்து ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது இப்போ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு டிசம்பர் 18 வந்து அவங்க இது பண்ணிவிட்டு இப்போ இது இவ்வளோ டிலே ஆகும்னு அவசியமே இல்லை. அது மேபி ஏதோ சம் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு ப்ரோ. ஆப்வியஸாக ப்ரோ, அவர் படம் ஃபுல்லுமே இப்போ எப்படி சொல்ல, ஒரு சொசைட்டிக்கு இது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி தான் எடுக்கிறனால அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு யாருக்கும் பிடிக்கலன்றனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பயமுறுத்துறாங்களோ? பயம்னு இல்லை, டிலே ஆகுதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது யாரையும் பயமுறுத்த முடியாது. இது வந்து இப்போ அவங்க பயமுறுத்துறன்றப்ப அவங்க பயந்துட்டு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதனால டிலே அவங்களுக்கு தான் பயம், எங்களை பயம் இல்லை. ஆனால் வந்து எப்படி சொல்ல, இந்த மொமெண்ட் எங்களை என்ஜாய் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். சரி, இப்போ இன்கேஸ் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு, இப்போ மேல்முறையில் போய் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி போகும். ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பேஷண்ட் ப்ரோ, நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. எவ்வளோ ஆனாலும் இன்னும் 1 மாதம்னாலும் 1 வருஷம்னாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் என்ன சொல்ல, இன்றைக்கி அந்த மொமெண்ட்டு தான் எங்களுக்கு இல்லைன்னு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது. சரி, இப்போ இருந்திருந்தால் இந்நேரம் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்தையே நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை ஆப்வியஸாக இருக்குது ப்ரோ. பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை. ஏன் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதில் அவங்களுக்கு என்ன கன்சர்ன்? இது ஒரு படம், அதாவது ஏன் ஒரு படம் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுதுன்னு சொல்லி நினைக்கலாம்ல.
எதுக்கும் அரசியலுக்கு போயிருந்தனால எதிர்க்காருல அதனால அதுதான் ஆப்வியஸாக கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ கேட்குற ஆளை வந்து அவங்க ஃபுல்லாக டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுதான் இருக்குன்னு அதுதான் கன்ஃபார்மாக. எப்போ படம் வந்தாலும் ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ மதியம் வந்தாலுமே கொடுக்கணும், வீட்டிலேருந்து ஓடி வந்துடும் ப்ரோ. ஹாப்பியாக இருக்கும். பட் இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ ஜனவரி 10 அது 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 அப்போயாவது ரிலீஸ் ஆகும், நாளைக்காவது ரிலீஸ் ஆகலாம். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிங்கன்னா கலெக்ஷனும் நல்லாயிருக்கும், மக்கள் எல்லாருமே வருவாங்க. அதாவது வருஷத்தில் 2 வாட்டி தேட்டருக்கு போகிறவங்க கூட அந்த பொங்கல் லீவில் வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்போவுமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க இப்போ. ஆனால் நல்லாயிருக்கும் படம். இல்லை பிப்ரவரி மாதம் இல்லை 10 நாள் தள்ளிலாம் போச்சுன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ பொங்கலுக்கு இப்போவே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கே ரிலீஸ் பண்ணுங்களேன். ஜனவரி 10 சரியான டேட்டு. வீரம் ஜில்லா கிளாஷும் ஜனவரி 10 தான், பேட்டை விஸ்வாசம் ஜனவரி 10 தான், துணிவு வாரிசும் ஜனவரி 10 தான். ஸோ இந்த ஜனவரி 10 கொஞ்சம் போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த ஒரு உத்தரவு எப்படி பார்க்குறீங்க ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலாக? இல்லை இது கம்ப்ளீட் ஆகி இப்போ நான் வந்து விஜய் சாரோட ரசிகர்லாம் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு தொண்டனாக வரேன். அவருடைய ஒரு அரசியல் தலைவராக அவரை ஏற்றுக்கிட்டே நான் வரேன். அப்படி வரும்பொழுது நான் இந்த இடத்துல அவருக்காக நின்று தானே ஆகணும். நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால எப்போ வந்தாலும் கவலைப்படாதீங்க, சரியான உங்களுக்காக தான் எல்லாமே. அதனால நீங்கள் எதுவும் யாரும் வேணாம், தேவையே கிடையாது. கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வரா மாதிரி இருக்குது. காங்கிரஸ் வந்துடும், ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி. ஸோ இப்போவும் தளபதி தெளிவாக இருக்கார், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யாருன்னு. அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கிளியர் வின்னர் வந்து ஜனநாயகம் தான். இந்த பொங்கல் அவங்களுக்கு தான். இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும் தான் எதிர்பார்த்தோம் 2 days முன்னாடி வரைக்கும். நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து வருத்தம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆப்வியஸாக இருக்கிறது தான். இங்கே வந்து படம் பார்க்கலான்னு எதிர்பார்த்தாக்கா கட் அவுட் மட்டும்தான் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் ரிலீஸ் ஆகலைன்றது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. சென்சார் போர்டு வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிவு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னாக்கா கண்டிப்பாக தளபதி பொங்கல் தான். கண்டிப்பாக ஆப்வியஸாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். இதே விஷயந்தான் ஆக்சுவலி வந்து சொல்லணுன்னாக்கா அரசியலில் நிறைய விஷயம் வந்து நம்மால் பேசியிருக்காருன்றது உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியில் கூட தான் அவங்க வந்து ஃபுல்லாக மொழியை பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ அது மொழி போகிற பேஸ் பண்ணி எடுத்த மூவி. அதுக்கே சென்சார் கிளியர் ஆகுதுன்றப்போ இதுக்கு ஏன் வந்து கொடுக்கலன்றது ஒரு பெரிய கொஸ்டினாகவே நமக்கு ரைஸ் ஆகுது. எல்லோரும் சொல்கிறது பகவந்த் கேசரி ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மூவியை இப்போ எடுத்து பார்த்தாக்கா இந்தளவுக்கு எந்த விஷயமே கிடையாது. அப்போது வந்து எதுக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளமாக கொடுக்குறாங்கன்றதை தான் நம்ம யோசிக்கணும். அது கண்டிப்பாக இருக்கிறது தான். கண்டிப்பாக 10 ஓட்டு வருதுன்னாக்கா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து 6-7 ஓட்டு வந்து விஜயே வந்து அவர் சைடுக்கே போகுது. இப்போ இவங்க பண்ண இந்த ப்ராப்ளத்தினால அது கூட வராமல் போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக ஆகணும்னு தோணுதா? கண்டிப்பாக ஆகணும்னு தோணும். ஆக்சுவலாக இது வந்து தமிழ் சினிமாவும் சரி, இந்தியன் சினிமாவும் சரி, ஆரம்பித்து ஒரு 100 இயர்ஸ் இருக்குமோ, இல்லை நம்ம தமிழ் சினிமா ஒரு 75, 76, 78 இயர்ஸ் இருக்குமான்னு தெரில. அந்த வருஷம் உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு ஒரு சென்சார் போர்டில் ஒரு 5 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு படம் பிடிக்கல, அவர் எந்த கட்சியில் சார்ந்திருக்காரு என்னன்றது நான் சொல்ல தேவையில்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, ஒரு 4 பேருக்கு பிடிச்சிருந்தா போதும். ஒரு பியாரிட்டி ஒன்று பார்ப்பாங்கல்ல, அது யாராக இருந்தாலும் ஒரு பியாரிட்டி ஒன்று பார்ப்பாங்க. ஸோ அந்த பியாரிட்டியில் ஒரு 4 பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து அவர் சொல்கிறாருன்னா அது அந்த ஒரு ஆளோட மெயின் வார்த்தையை கொண்டு போயிட்டு தான் வச்சு கேஸே வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் தான் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸாக வந்து இதுவாகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க வந்து தமிழ் சினிமா மேலே தவிர்த்து தமிழ் சினிமா மேலே எந்த ஒரு கான்செப்டும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அந்த பேர் ஓகேங்களா, தலைவன் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல. ஓகே, கட்சியில் பொலன்னு தமிழ்நாட்டில் இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியும் பொழகிறாப்புல, அண்ட் தென் பிஜேபியும் பொழகிறாப்புல. ஓகேங்களா. கொள்கை எதிரி அவர், அரசியல் எதிரி திமுக. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பாசாங்கு காட்டாத பாப்பான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தியா, இப்போ அதுதான்
ஐயா ஆஹா இது என்னடா ஒரு கான்செப்ட்டு, இப்போ நம்மளை மட்டும் வந்து பிளாங்க் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு முந்தா நேற்று வரைக்கும், ஏன் நேற்று வரைக்குமே வந்து பராசக்தி ரிலீஸ்ன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. இப்போ உடனே வந்து பராசக்திக்கு வந்து சிபிஎஃப்பா ஸோ அந்த ஓகே அந்த இது வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கல இதில், ஏன் இவ்வளோ நேற்று வரைக்கும் தெரியாதா, முந்தா நேற்று வரைக்கும் உனக்கு தெரியாதா? ஓகேங்களா, ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஏன்னா ஜனநாயகனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உனக்கு தேட்ரு நீ இருக்கிற 1500 தேட்டரை கூட எடுத்துக்கோ, டிக்கெட்டு புக்கிங் ஆகலை. ஆஹா என்னடா புக்கிங் ஆகலைன்னு நீ பார்த்தனா, இங்கே ஜனநாயகன் படமே வரலையே உனக்கு எப்படா புக்கிங் ஆகணும் ஒரு கொஷின் மார்க்கு. ஆல்ரெடி நீ தாண்டா கல்பிரிட்டுன்றது ஒரு இது கொஷின் மார்க் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இவனுக்கு என்ன நடிக்கிறானுங்கன்னா, எப்பா ஜனநாயகனுக்கும் பிரச்சனை, பராசக்திக்கும் பிரச்சனை, இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை ஒரு பாமர மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் சொல்லும் போது ஒரு பாமர மக்கள் கூட நம்ப மாட்டானுங்க. ஐயா ஒன்று இது வந்து நீங்கள் நல்லா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சின்ன கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது இப்போன்னு கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, ஓகேங்களா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து அவரோட ஃபுல் தொழில், அதாவது அவர் சம்பாதிச்ச படத்தை எல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படத்தில் போட்டார். அப்போ தான் வந்து டிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வெளியே வர்றாரு. வெளியே வந்தோன்னா அந்த படமும் வந்து ரெடியாக இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா, இவங்க பண்ணுற அன்றைக்கி அந்த வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அன்றைக்கி உலகம் சுற்ற வாலிபனுக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கி ஜனநாயகம் நடக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். அன்றைக்கி கலைஞர் கருணாநிதி, இன்றைக்கி அவங்க பையன். ஓகே, என்னென்னா பையனா ஸ்டாலின் இருக்காப்புல, உதயநிதி இருக்காப்புல, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கப்புல, அவ்வளோதான் ஒரு விஷயம். ஆனால் இது அரசியல் வந்ததுனால இந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜென்ரலாகவே விஜய் படம்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ரலாக இது ஒன்று வச்சுக்கிங்களேன், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஆன் டைமுக்கு படம் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்படி தான் இருந்தது. இப்போ தலைவன் வந்து அந்த ஈரோடு மீட்டிங்கில் ஒன்று பேசினாப்புல, தீய சக்தின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அந்த தீய சக்தின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் பேசும்போது தான் வந்து இவனுங்களுக்கு அங்கே வயிறு எரியுது. பராசக்தி படமே அது வரைக்குமே வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு மூட்லேயே கிடையாது. அவனுங்க வேறு மூடில் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் ஆன் டைமில் ட்வீட்டில் வந்து என்ன போகிறாங்கன்னா, நாங்கள் வந்துடுறோம் 10ஆம் தேதி கூட கிடையாது, நாங்கள் 14ஆம் தேதி வந்துடுறோம் அப்படின்றாங்க. நாங்கள் 9ஆம் தேதினே ஜனநாயகன் ரிலீஸ் டேட் கொடுத்தோன்னே இல்லை நம்ம 10ஆம் தேதியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேட்டர் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே பிரச்சனை எல்லாமே போயிருந்தது. ஒன்றே ஒன்று தான், எல்லா தேட்டர் ஓனர்ஸும் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் லைக் பண்ணுறாங்க. மாஸ்டர் கொரோனா டைமில் மாஸ்டர் படம் வந்த அந்த ஒரு நாளில் மட்டும்தான் எல்லா ஃபேன்ஸும் சரி, எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி தேட்டருக்கு வரணும் ஒரு ஃபீல் வந்ததே. காரணம் எந்த படத்துன்னு கேட்டால், தேட்டர் ஓனருக்கும் அந்த ஒரு உண்மை தெரியும், காசு சம்பாதிச்ச எல்லாருக்கும் தெரியும், முறுக்கு விற்றவனுக்கும் தெரியும், ஐஸ்கிரீம் விற்றவனுக்கும் தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆகலைன்னா எப்போமோ வந்து எங்களுக்கு வந்து எதிரிங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நீ ஒரு விஷயத்தை நீ எதிர்க்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்படும். ஓகேவா, அந்த ஒரு விஷயம் பெருசாக பேசப்படும் போது தான் எங்கள் ஆள் வெறுக்குன்னு ஹை லெவலில் இருக்கார், இன்னும் எங்களுக்கு ஹைப் தான் வரும். எங்கள் தலைவர் எப்போ வந்து இறங்குறாரோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல், தைப்பொங்கல் அப்போ தான் ஸ்டார்ட்டு. இது வரைக்கும் நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, தைப்பொங்கல் நினச்சிக்கோ, என்ன வேணா நினச்சிக்கோ, உன் ஃபேவரட் நினச்சிக்கோ. இவனுங்க வரலாம், இதுவரை ஒன்றும் கொண்டு வந்துட்டானுங்க. மோடி பொங்கல்னு ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் திராவிட பொங்கல்னு ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. ஓகேவா, ஸோ இவனுங்க அவன் கட்சி ரீதியாக வந்து ஒவ்வொரு பொங்கலும் கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு தமிழர் பொங்கல் தான், எங்கள் தமிழ் திருமகன் எங்கள் அண்ணன் விஜய் என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி நாங்கள் எங்களோட தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடிக்கிறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கொடுத்து தானே ஆகணும், தலைவர் படமாச்சு. எல்லா படத்துக்கும் ஜவானில் அரசியல் பேசியிருக்காரு, ஏன் மாமன்னனில் பேசலையா அரசியல் பற்றி, மற்ற படத்தில் பேசலையா? இந்த படத்தில் ஏதோ தளபதி படம் வருதுனாலே அது பிரச்சனை வருதுன்னு தான் அர்த்தம். தளபதி வராத பிரச்சனை இப்போ வரப்போகுது ஜனநாயகனுக்கு. எல்லா படத்துலையும் அரசியல் பற்றி பேசுகிறாங்க, ஏன் தலைவன் பேசக்கூடாதா? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படம் ரிலீஸ் ஆகலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபீல் பண்ணி நைட்டு விடிய கஷ்டப்பட்டு நாங்கள் விஜய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டு அவரை பார்த்தாலே போதும்னு சொல்கிற எங்களை மாரி இளைஞர்களுக்கு வந்து
இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு அவர் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கில் விடிய விடிய கண்ணு முழிச்சு இது என்ட்ரி பண்ணி நாங்கள் போகிறோம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் தர மாட்டேன்னா என்ன அர்த்தம், கொடுத்து தானே ஆகணும். அதுதான் நான் வந்து ஆக்சுவலாக சொல்லுவேன். கொடுத்துட்டாங்கடா. இப்போ படம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணால், ஏன் நாளைக்கே ரிலீஸ் பண்ணால் கூட ஓகே. ரொம்ப வருத்தமாக தான் ஃபீல் பண்ணுறோம். எல்லாமே வருத்தம் தான். இது ஏன் இப்படி யாருக்குமே தெரில. தராத காரணத்துக்கு ஏன்னு தெரில, எல்லோரும் வருத்தப்படுவாங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகல படம், ஏன் ரிலீஸ் ஆகலை, அது காரணம் யாருன்னு தெரில, அவ்வளோ பேர் தெரில. ஆனால் ரிலீஸ் ஆகிற காரணத்துக்கோசம் தளபதி வரணும். இந்த காரணத்தை பயந்துறாங்க சில பேர், ஏன் ரிலீஸ் ஆகலன்னு. ஆனால் தளபதி படம் கண்டிப்பாக வரும். சில பேர் நினைக்கிறேன், ஆனால் சில பேர் வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க, அந்த மாதிரி வருது. ஆனால் தளபதி படம் ஜனநாயகம் கண்டிப்பாக வரணும், பார்க்கணும். எல்லா இடம் பார்க்கணும், எல்லா இடம் வரணும். இப்போ இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணலன்னா தெரில. ஆனால் யூஎஸ்ஏ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வர விஷயம், அது நம்ம அங்கே போக முடியாது. இங்கே ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். நினச்சா நம்ம எல்லா இடத்துலையும் மாவட்டம் போய் பார்க்க முடியும். ஆனால் நம்ம 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 சென்னையில் பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம் மட்டும்தான். சரி, யாரா பண்ணுறா இதை படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல்? எனக்கு தெரிஞ்சு பராசக்தின்னு சொல்ல முடியாது, சிவகார்த்தியோட சொல்ல முடியாது. நம்ம தளபதி அரசியல் வராருன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க. அரசியல் வராத ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படி தான் இருக்குது, ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க. மாரி கண்டிப்பாக தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஹிட் ஆகும். அவர் இந்த படம் லாஸ்ட்டு படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். பொங்கலுக்கு வரணும், அது அதிசயமாக இருந்தோம், ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். ட்ரைலரே பார்த்து பயங்கரமாக இருந்தது. ட்ரைலரே பயங்கரமாக இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே அவ்வளோ கூட்டம். தளபதினு கத்திருந்தாங்க. அதுக்கோசம் கூட படம் விடாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது, தளபதி வரணும். அதுக்கு நான் சிவகார்த்தி எல்லோரும் தப்பாலாம் சொல்ல. தளபதி வடாத பாடுறதுக்கோசம் அந்த யூஎஸ்ஏ சர்டிஃபிகேட்டு அது மட்டும் தான். என்ன பண்ணார் தளபதி, லாஸ்ட்டு படம் நல்லா கொண்டாடினாரு. அது என்ன பண்ணுறது, வந்தால் அவன் தளபதி படம் கண்டிப்பாக வரும். ஓடுதுன்னா ஒன்று மோடி அரசு தான், அவங்க தான் ப்ராப்ளம் பற்றுறாங்க. இதுக்கு டிஎம்கே சம்மந்தமே இல்லை, மோடி அரசு கிட்ட தான் இருக்குது. சென்சார் போர்டுன்னு ஒன்று தேவையே இல்லை. மக்கள் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் போயிட போகிறாங்க. இதுக்கு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அது நல்லா இருக்குதா, அந்த படம் நல்லா இல்லையான்னு. சென்சார் போர்டுலாம் ரொம்ப இது அது தவறான இது பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே அரசியல் சான்று இதுதான் ரொம்ப இஷ்யூ பண்ணிக்குது. அது எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காரு, அதில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெக்னீஷியன் எத்தனை பேர், லைட்மேனு, கேமராமேனு, அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, அது எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சுருக்காங்க, நைட்டும் பகலும் அந்த கொசுக்கடியில் எவ்வளோலாம் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இதுதான், இஷ்யூ தான். அதனால சென்சார்ன்றது மக்கள் விருப்பம் தான் பார்க்க போகிறாங்க, அது விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். அது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த படத்தில் சீன் காட்சி எது இருந்தாலும், அது வெட்டோ குத்தோ அதிரடியோ எது இருந்தாலும், அதில் எத்தனை ஸ்லண்டு மாஸ்டருங்க, எத்தனை டான்ஸருங்க, எவ்வளோ பேர் இப்போ பாதிக்கப்படுறாங்க. அதனால இது தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரணும். வந்திருக்குண்ணே. பட் ஆனால் ஹீரிங் வந்து மேலே போயிருக்காங்க அப்படின்னும் போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக பிஜேபி தான். ஆமாம், பிஜேபி தான் ரொம்ப ப்ரெஷர். ஏன்னா அமித்ஷா கிட்ட தான் இந்த இதுவே இருக்குது, கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக பிளானும் அது ஒரு பக்கம் இருக்குது.